ஒரு அப்பா தன் பிள்ளைய கையை பிடிச்சு நடத்துறாரு. ஆவியானவர் உங்களை எதை பிடிச்சு நடத்துறாரு? பஸ்ஸை திருப்புறதுக்கு நீங்க எதை பிடிக்கணும் சொல்லுங்க? டயரை பிடிக்கணுமா? ஸ்டேரிங்கை பிடிக்கணும். இந்த ஸ்டேரிங்கை தான் பிசாசு பிடிச்சான். பஸ்ஸை கடத்தணும்னா ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டா பஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே சோல்ல பிடிச்ச உடனே பரலோகம் கை தட்டுறாங்க. கர்த்தர் வந்து ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டாரு, இனி கட்டாயம் இந்த பஸ் பரலோகத்துக்கு வந்து சொன்னவரை விட்டுட்டு சொன்னதுக்கு பின்னாடி போனா அதுக்கு பேர் இன்டிசிப்ளின். சொன்னதை விட்டுட்டு சொன்னவர் பின்னாடி போனா அதுக்கு பேர் டிசிப்ளின். ஹல்லேலூயா. ஓகே, தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இந்த வேத பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ காட் இஸ் குட். இன்றைக்கு பிவேர் ஆஃப் பேலன்ஸ் டாக்ட்ரின்ஸ் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பிவேர் ஆஃப் பேலன்ஸ் டாக்ட்ரின்ஸ். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். நீங்கள் கருப்புன்னு சொல்கிறாலும் நம்பிடலாம், இல்லை சார் சிகப்பு அப்படின்னு சொல்கிறாலும் நம்பிடலாம். ஆனால் பிசாசு எங்கே இருப்பான் என்றால் கருப்பு மாதிரி சிகப்பு, சிகப்பு மாதிரி கருப்பு. தட் இஸ் த ஸ்பாட் ஆஃப் பேக் ஸ்லைடிங். ஆவியானவர் நினைக்கிறேன் ரொம்ப உந்தி ஏவினார் உடனடியாக இந்த விஷயத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் 1ஆம் நூற்றாண்டு கிருபை உபதேசம் அடுத்த நூற்றாண்டுகளில் விழுந்து போனதற்கு காரணம் இந்த பேலன்ஸ் டாக்ட்ரின். இந்த உலகத்திலே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு வேர்டு இருக்கும்னா தட் இஸ் பேலன்ஸ் டாக்ட்ரின். 93ல் பேலன்ஸ் டாக்ட்ரின் அப்படின்ற ஒரு சத்தத்தை நான் கேட்குறேன். A matured Christian is a balanced Christian அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. தேவ கோபம் வேணும், தேவ நீதி, தேவ அன்பு வேணும், வந்து இது செய்யணும் அதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த காலத்தில் புத்தகங்கள்லே ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருந்த புத்தகம் வந்து அந்த புத்தகம். அந்த தலைப்பு நான் சொல்ல விரும்பலை, பேலன்ஸ்டு டாக்ட்ரின். ஆனால் புத்தகம் எழுதினவரே அடுத்த ஒரு புத்தகம் எழுதினார். அங்கே தான் ஆவியானவர் வேலையே இருக்குது. நான் எழுதினதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. A matured Christian is a balanced Christian, but he is not a compromised Christian அப்படின்னு எழுதினார். பேலன்ஸுன்ற பேரில் ரெண்டுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு பேர் பேலன்ஸ் கிடையாது. பேலன்ஸுன்றது வேற, அது நல்ல வார்த்தை. ஆனால் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறத பேலன்ஸ்ன்னு பேசுகிறாங்க. கிருபைக்கு வந்துட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ பேலன்ஸுன்ற பேரில் நீங்கள் மெதுவாக கிரியைக்குள்ளே போவீங்க. இதுதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்து கலாத்தியரில் வந்து அந்த புத்தகத்திலே அவன் எழுதினது. அன்னைக்கு வந்து கிருபையை தாண்டி அப்படின்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருந்தாங்க. கிருபையை பியாண்ட் த கிரேஸ் அப்படின்னு. அங்கே தான் எப்போவுமே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. பியாண்ட் த கிரேஸ்ன்னு எதுவுமே கிடையாது. கிருபைக்கு மேலே எத்தனை பில்டிங் வேணாலும் கட்டலாம், அஸ்திபாரத்துக்கு மேலே. ஆனால் அஸ்திபாரத்தை தாண்டி அப்படின்னு போனீங்கன்னா அங்கே அஸ்திபாரம் இல்லை. நான் சொல்கிற புரியுதா? 20 சென்ட்டுக்கு நான் அஸ்திபாரம் போட்டிருக்கேன், நீ 40 மாடி கூட கட்டலாம். ஆனால் 20 சென்ட்டை தாண்டி அப்படின்னா அங்கே கிறிஸ்து இல்லை, அங்கே கரையம் இல்லை, அங்கே சிலுவை இல்லை, அங்கே இயேசுவின் ரத்தம் இல்லை, அங்கே வந்து விளைக்கரையம் இல்லை, அங்கே வந்து அஸ்திபாரம் இல்லை. ஸோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ எனக்கு லா பேசுகிறவங்களை பற்றி எனக்கு பயமே கிடையாது, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும். கிரேஸ் பேசுகிறவங்களை பற்றி எனக்கு பயம் கிடையாது.
ஏன்னா இவங்க தான் தெரிஞ்சிடும். பேலன்ஸ்னா யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்பா பிள்ளையானா ஆமாம், அம்மா பிள்ளையானா அதுக்கு ஆமான்றான். நான் சொல்லவா, எல்லாருக்கும் நல்லவன், எவனுக்கும் நல்லவன் கிடையாது. எனக்கு நண்பன் எதிரிக்கு எதிரி, எனக்கு நண்பன் எதிரிக்கு நண்பன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். என இயேசு சொன்னார், சீசன் எவனும் தன் எஜமானனை விட பெரியவன் அல்ல. இந்த வார்த்தை எங்கே தெரியுமா சொன்னார்? அற்புதங்கள் செய்கிறதுக்கு சொல்லலை, அற்புதங்கள் செய்கிறதுக்கு வைக்கல் சொல்லலை அவர். ஏன்னா அற்புதங்கள் அவரை விட அதிகமாக தான் செய்யணுன்றார். ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை விட நீ பெரிய ஆளாகவே முடியாதுன்றார். என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இவ்வளவு தெளிவான இருக்கிற நானே எனக்கு எதிரிகள் இருப்பார்கள் என்றால் நீ என்னை விட பெரிய ஆள் கிடையாது, உனக்கு எதிரிகளே இல்லைன்னு நீ சொல்லுவீனா, தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். நீ யார்கிட்டையோ நான் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறேன்னு அர்த்தம். பவுல் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்ருவானேன். ஸோ சத்ருவாகணும், ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் நான் சத்ருவாகணும். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நான் நண்பனாக இருந்தேன் என்றால் நான் எங்கேயோ வழுவி இருக்கிறேன், அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன முக்கியம்னா, கிருபையை பேசுங்க, வேணான்னு நாங்கள் சொல்லலை, அதோடு சேர்ந்து கொஞ்சம் கிரியையும் பேசுங்க. அதாங்க பேலன்ஸ்டு. நோ, ஒன்று லெஃப்டில் போகணும் இந்தியாவில், இல்லை அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ரைட்டில் போகணும். நான் பேலன்ஸ்டாக போகிறேன், நான் நடுவில் போனேன்னா. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் பேலன்ஸ் டாக்ட்ரின். ஆமேன், ஆமேன். மிக தெளிவாக இருக்க வேண்டும். கிருபை என்றால் அங்கு கிரியை என்று ஒன்று இல்லவே இல்லை. கிரேஸ் ஃப்ரம் பிளஸ் நத்திங் கிவ்ஸ் சால்வேஷன். Grace plus nothing. If you add anything with grace, the grace will be impotent. கிருபையோடு எதையும் நீங்கள் கலக்கவே முடியாது. இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க பின்மாறவே முடியாது, நீங்க வழுவவே முடியாது. சபை ஆதி அப்போஸ்தலர்களின் அற்புதங்களை பார்த்து கொண்டே இருக்கும். என்றைக்கு சபை முதல் நூற்றாண்டில் இருந்து இன்னைக்கு எங்க பிரச்சனைனா, இது கிருபை பிரசங்கிகள் அந்த பிரச்சனை. அதான் வருத்தமா இருக்கு. இந்த பிரச்சனை லா பேசுறவன்ட்ட இல்ல. நேற்று கிருபை பேசிக் கொண்டிருந்தவர்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். ஒரு வீழ்ச்சிக்கு நேர சபை போய் கொண்டிருக்கிறது. பிரமாணத்தை பற்றி மிகப்பெரிய கிருபை பிரசங்கிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பவுமே ஒழுங்கு எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம் சொல்லுங்க, ஒழுங்கு, கட்டுப்பாடு, இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், எப்பவுமே இருக்கும். அதை பேசுறவங்க மேலேயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆல் ரிலீஜன்ஸ் நான் படிச்சிருக்கிறேன், ஃபுல்லாக படிக்கலை. எனக்கு ஒரு அது சப்ஜெக்டு. அதில் புத்திசம் படிச்சிருக்கிறேன், கம்யூனிசம் கூட படிச்சிருக்கோம், எல்லா மதத்தையும் படிப்போம். ஆனால் இஸ்லாமை படிக்கும்போது மட்டும் ஒரு ஈர்ப்பு வரும். இஸ்லாமா மாறலாமான்னு ஒரு ஈர்ப்பு வரும். எனக்கு அது வந்துச்சு. ஏன் தெரியுமா? இஸ்லாம் கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகளை விட இதைவிட கடுமையான கோட்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் பரிசுத்தையும் ஜெபத்தையும் அதிகமாய் பேசுகிறது. நீ 3 நேரம் ஜெபத்தை பேசுற, அந்தி சந்தி மதியம்னு, அவன் 5 நேரம் ஜெபத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ 10% தசமபாகம் பேசிக்கிட்டு இருக்கிற, அவன் 40% வருஷத்துக்கு கொடுக்குறான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பரிசுத்தம் வேணும்னா, இல்ல எனக்கு மெத்தடு வேண்டாம், எனக்கு மேலானவர் தான் வேணும் அப்படின்னா இயேசு உங்களை அழைக்கிறார். Don't be attracted towards methods, so-called discipline, so-called holiness. Christendom is not matter of methods, it's matter of one person. His name is Jesus Christ. Woo!
Amen. Hallelujah. Christendom is matter of love. It's the matter of understanding. It's the matter of led by the Spirit of God, not by the written word. என்ன லா, என்ன கோட்பாடு, என்ன டிசிப்ளின்? What are you talking about? நான் கேட்கிறேன், நீங்கள் பிசாசுக்கு அடிமையாய் இருந்தபோது தினமும் காலை பிசாசு உங்களுக்கு முன்பாக தோன்றி இன்று செய்ய வேண்டிய பாவங்களாவன, டேக் த நோட்ஸ், ரைட் இட் டவுன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ஒரு சினிமா பார்க்கணும், உள்ளேன் ஐயா. 2 பொம்பளை பிள்ளைகளை கேலி பண்ணணும், உள்ளேன் ஐயா. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 4 சிகரெட் நீ குடிக்கணும், உள்ளேன் ஐயா. இப்படி டெய்லி கொடுத்துட்டு போனானா உங்களுக்கு? அதை வாங்கி தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? அப்புறம் எப்படி சார் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? உங்களை எப்படி சார் இயக்குனா? உங்களை எப்படி சார் நடத்தினா? உங்களை எப்படி சார் பாவம் செய்ய வச்சான்? எப்படி சார் தேட்டருக்குள்ள கொண்டு போனா? எப்படி பண்ணா? எப்படி பண்ணா? எப்படி பண்ணா? டெய்லி அவனை ஜோம் பண்ணி தப்பு பண்ணீங்களா? இல்ல. நீங்க என்னைக்கு அவனுக்கு பிள்ளை அடிமையா மாறினீங்களோ அன்றைக்கே உங்கள் ஆத்மாவில் இருந்து உங்களை அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். அவன் கண்ணுக்கு முன்னாடி தோன்றி செஞ்சதில்ல, உள்ள இருந்தே எல்லாத்தையும் செஞ்சான். அவனிடத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுக்கு பிள்ளையான பிறகும் அதே மாதிரி தான், அதே மாதிரி தான். டெய்லி காலையில் உங்களுக்கு முன்னாடி தோன்றி என் அன்பு மகனே சொல்ல மாட்டார், உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள. ஆமென், ஆமென். The one who is led by the Spirit of God, ஆவியினால் நடத்தப்படுகிறது. அதான் நான் கேட்டேன், ஒரு அப்பா தம் பிள்ளைய கையை பிடிச்சு நடத்துறாரு. ஆவியானவர் உங்களை எதை பிடிச்சு நடத்துறாரு சொல்லுங்க? எதை பிடிச்சு நடத்துறாரு? அதான் இன்னைக்கு அனாயிட்டிங் இதில் பேசினேன் நான். எதை பிடிச்சு நடத்துறாரு? சிந்தை அல்ல, வசனம் சிந்தையில் நடத்தப்படுகிறது. ஆவியானவர் ஆத்துமாவின் நங்கூரம், ஆத்துமாவில் இருந்தால் நடத்துறாரு. ஆத்துமானா அதில் மைண்ட் இருக்கு, அதில் சோல் இருக்கு. சோலுக்குள்ள தான் மைண்ட் இருக்கு, மனசு இருக்கு, சிந்தனை இருக்கு. ஆவியானவர் மனசை தான் பிடிக்கிறாரு. மனசுனா ஃபீலிங்ஸ், எல்லாம் சொல்லுங்க. மனசுனா ஃபீலிங்ஸ். நீங்கள் பாவம் செய்கிறப்ப பிசாசு ஃபீலிங்ஸை வச்சு தான் உங்களுக்கு பயன்படுத்தினான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியில் இருக்கிற தேவன் உங்கள் ஃபீலிங்ஸை தான் எடுக்கிறாரு. சார் இன்னைக்கு என்னன்னு தெரில, ஒரு 10 அதிகாரமாச்சும் பைபிள் படிக்கணும்னு தோணுது, நடத்துகிறாரு. ஜபிக்கணும்னு தோணுது, நடத்துகிறாரு. உபவாசம் பண்ணணும் கூட தோணுது, நடத்துகிறாரு. பிரசங்கம் பண்ணணும் தோணுது, நடத்துறாரு. இந்த நடத்துறாரு நடத்துறாரு நடத்துறாருலாம் எனக்குள்ள உணர்வை கொடுக்கிறாரு கொடுக்கிறாரு கொடுக்கிறாரு. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் குடிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் குடி எழுதி வச்சு அலாம் வச்சா தண்ணி குடிக்கிறீங்க. அப்படித்தான் தேவனும் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். அப்போ ஒரு பஸ்ஸை திருப்புறதுக்கு நீங்க எதை பிடிக்கணும் சொல்லுங்க? டயரை பிடிக்கணுமா? ஸ்டேரிங்கை பிடிக்கணும். இந்த ஸ்டேரிங்கை தான் பிசாசு பிடிச்சான். அவன் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கிளியராக பார்த்துட்டு தான் அவன் எங்கே கை வைக்கணுமோ அங்கே வச்சான். ஏன்னா தேவன் அங்கேருந்து அவனை தன்னுடைய ஜனங்களை கைட் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு. அப்போ திரும்ப பிசாசை அடித்து துரத்திட்டு சிலுவையில் வெற்றி சிறந்து தன்னுடைய பிள்ளைகளை அவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இரட்சகராய் உள்ள வரும்போது எங்கே தான் வந்து உட்கார்றாரு சொல்லுங்க? ஸ்டேரிங்கில் தான் வர்றாரு. அதனால தான் தாவி சொல்ல, என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில், நல்லா தட்டணுமே, சொல்றது புரியுதா? நீதியின் பாதையில் உங்களை நடத்துவது எதை பிடிச்சு? ஆத்துமான ஆசை, விருப்பம், ஆத்துமான உணர்ச்சி. அப்படி போறவனுக்கு எதுவுமே கிரியையா தெரியாதியா? அப்ப ஏன் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தில் கை தட்டுறான்? ஏன்? பஸ்ஸை கடத்தணும்னா ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டா பஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே சோல்ல பிடிச்ச உடனே பரலோகம் கை தட்டுறான். கர்த்தர் வந்து ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டாரு, இனி கட்டாயம் இந்த பஸ் பரலோகத்துக்கு வந்து. புரியுதா?
ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் பேசுகிறதெல்லாம் குழப்பம்ன்றேன். புரியுதா உங்களுக்கு? கைதிகளை எல்லாம் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. 2 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க, மேலே ஒரு துண்டு கிடக்கும் கை மேலே. இந்த கைதி கூட ஒரு கை பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாப்புல. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐயோ அவன் தப்பிச்சு போயிட மாட்டானா, அவன் போக மாட்டான். இந்த போலீஸ்காரர் நேரம் எங்கே போவார்? டீ கடைக்கு போவார். ஆனால் கைதி டீ கடைக்கு வருவான். ஒரு தம்மா பற்ற வச்சாருன்னா கைதி பக்கத்துலேயே நிற்பான். அடுத்த நேரம் இங்கிட்டு கூப்பிட்டு போவார். அவன் போகிற பக்கம்லாம் அந்த கைதி வருவார். என்ன சார்னா, இந்த துண்டுக்கு பின்னாடி ஒரு லாக் இருக்குது, ஹேண்ட் லாக்கு. இந்த லாக்கை போட்டுட்டா இவர் எங்கே போனாலும் அவர் அங்கே வந்து தான் ஆகணும். இந்த லாக் தான் சார் ரெட்ஷிப்பில் நடந்துச்சு. சார் ரெட்ஷிப்பை புரியாமல் பேசக்கூடாது. ரெட்ஷிப் என்பது ஒரு லாக்கு. நீங்கள் நீதிக்கு அடிமை ஆனீர்கள். சார் நீங்கள் அடிமை சார். சார் நீங்கள் அடிமை சார், நீதிக்கு அடிமை சார். அதனால நீங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சிருவீங்க. அதனால தான் கர்த்தர் ரொம்ப கிரியை பற்றியே பேசுகிற கிடையாது. உங்கள் பிள்ளை ஒரு 10-12 வயசு, மூத்த பையனுக்கு ஒரு 25 வயசுன்னு வச்சுக்குவோம், 30-25 வயசு. இந்த 10 வயசு பையன் மெட்ராஸுக்கு போகிறான். எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? தம்பி கரெக்டாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துருண்டா, இவன் கையில் இருக்க பேக்கை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்க, கரெக்டாக ஸ்டாப் வந்தோடனே இறங்கிரு, அங்கே இறங்கினோடனே அங்கேருந்து நீ இந்த ட்ரெயினை பிடிக்கணும். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்களே? ஒரு 20 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டீங்க? கொடுப்பீங்க. சரி, இப்போ இந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்கள் மூத்த பையனை கூட அனுப்புறீங்க. இப்போ சின்ன பையன் கேட்குறான், அப்பா நான் என்னப்பா செய்யணும்? என்ன சொல்லுவீங்க? நீ ஒன்றும் செய்ய வேணாம், அவர் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போவார். இதுதான் சார் நியூ டெஸ்டமெண்ட். என்னைக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டச்சோ அன்னைக்கு லாவை கிக் பண்ணி தூக்கி விட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் வந்துட்டா எல்லாம் நடக்கும். இங்க நீங்க பேலன்ஸ் பேலன்ஸ்ன்ற பேர்ல இன்னைக்கு கிரியைகள் உள்ள வரக்கூடாது. நான் பேச வரேன். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஒரு தாய் தனக்கு 3 பிள்ளை இருக்கும்போது 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்கலாம், பேலன்ஸ்டா. இதுக்கு தான் பேலன்ஸ்னு பேர். 3 பிள்ளைங்க சமநிலையாக நடத்துறது. ஆனால் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டிங்களா, இந்தாங்க ஒரு கிளாஸ் விஷத்தை குடிங்க, பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படின்னா தட்ஸ் நாட் பேலன்ஸ்ட். மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா முதல் நூற்றாண்டிலே ஆவியானவர் நீங்கள் என்ன பேசினார்? கிறிஸ்தவம் முதல் நூற்றாண்டிலே கிருபையிலிருந்து விழுந்ததற்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்டின். என்ன? பேலன்ஸ்ட். இது இன்றைக்கு கேட்ட வார்த்தை அல்ல, இது நான் 93 கேட்ட வார்த்தை. அப்ப இது ஒரு நல்ல வார்த்தை. ஆனால் புரிந்து கொள்ளப்படாமல் அங்கே தவறுகள் நடக்கிறது. இப்படித்தான் அற்புத அடையாளங்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு. கிருபையோட இதை சேர்த்துக்காங்க அப்படின்னா ஒருத்தன், இன்னொருத்தர் சொன்ன ஆமா அதோட இதையும் சேர்த்துக்காங்க. பின்னாடி ஒருத்தர் அதுக்கு மேலே இதை வச்சுக்காங்க நல்லா இருக்கும்ண்ணா. இன்னொருத்தர் சொன்னேன் அப்படி எங்களுக்குள்ள டயரை வைங்கன்னா. இன்னொருத்தர் சொன்னேன் அப்படி பின்னாடி இன்ஜினை வைங்கன்னா. கடைசி ஒரு பஸ்ஸே உருவாக்கிட்டாங்க. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது இந்த நாள் எனக்காக ஏற்கனவே சிலுவையிலே முடிக்கப்பட்டு இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. இந்த செய்தி எத்தனை பேர் கேட்பார்கள் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தி எத்தனை லட்சங்களை உருமாற்றம் அடைய செய்யும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தி எத்தனை பேருடைய கண்களை திறக்கும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? எழுதப்பட்டதான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரேயரை பத்தி நீங்க படிக்க படிக்க அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க நேத்து நடந்த ஒண்ணு இன்னைக்கு நடத்தணும்னு நீங்க நினைப்பீங்க. நேத்து உங்களை செய்ய ஒண்ணு சொன்னாரு, இன்னைக்கு உங்களை ஒண்ணு செய்யணும் அவரு வேற மாதிரி சொல்றாருன்னா நீங்க வேற மாதிரி தான் செய்யணும். இல்ல நேத்து சொன்னதை நான் இன்னைக்கு செய்யறேன்னா நீங்க சொன்னவரை விட்டுட்டு சொன்னதை பின்னாடி போயிட்டீங்க. சொன்னவரை விட்டுட்டு சொன்னதுக்கு பின்னாடி போனா அதுக்கு பேர் இன்டிசிப்ளின். சொன்னதை விட்டுட்டு
சொன்னவர் பின்னாடி போனா அதுக்கு பேர் டிசிப்ளின். அல்லேலூயா. இவர் இருக்காரு சரியா, இவரை பார்த்து நான் சொல்றேன், தம்பி நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா, அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு கட்டளை அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நேராக இந்த இடத்துக்கு போகணும் சரியா, நல்ல கேட்டு எங்கே போகணும், இங்கே போகணும். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்கள் என்ன செய்யணும், என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றேன். சொன்ன உடனே இப்போ என்ன பிடிச்சிக்காங்க பின்னாடி. டிசிப்ளின் என்னன்னு சொல்லித்தரேன். டிசிப்ளின் என்ன தெரியுமா, நான் இங்கே போகிறேன் ஆனால் அங்கே தான் இருக்கு கோல், இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன். இப்போ இவர் டிசிப்ளினில் இருக்கா இன்டிசிப்ளினில் இருக்காரா? நான் ரவுண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் டிசிப்ளினில் இருக்காரா இன்டிசிப்ளினில் இருக்காரா? இப்போ இவர் சொல்கிறாரு, இவர் என்ன எங்கெங்கேயோ போகிறான்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் நேராக போங்க, மார்ச் பண்ணி போகணும், இப்படி போகணும் போங்க. பார்த்தீங்களா, இவர் டிசிப்ளினா, ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்க டிசிப்ளின் மாதிரியே இருக்காரு, ஆனால் இவர் இன்டிசிப்ளின்னு. எனக்கு பின்னாடி வந்திருந்தா அவர் டிசிப்ளின். காட் பிளஸ் யூ. ஆனால் மக்கள் எதை இப்போ டிசிப்ளின்றாங்க, இந்த நேராக ஆவியான விட்டு வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. ஆஹா என்ன ஒழுங்கு. This is called so-called discipline. The real discipline is following the spirit of the Lord. அது கூட தப்பு, ஃபாலோயிங்ன்றதே தப்பு. ஆமா, ஏன்னா ஃபாலோயிங் த ஸ்பிரிட்னு சொல்லல, லெட் பை த ஸ்பிரிட். பை மீன்ஸ் நாட் யூ, தட் இஸ். ஆமென். எப்படி இங்க வருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியை ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்கள் தேவ பிள்ளைகள் சொல்லல, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. தட் மீன்ஸ் இது ஏன் எஃபர்ட் கிடையாது, நடக்கிறது ஏன் எஃபர்ட், நடத்தப்படுவது அவர் எஃபர்ட். ஒவ்வொன்னா உடையுது. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஆமென் 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 ஆமென். மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு கிருபை பற்றி ஒரு 2-3 வார்த்தை பேசுகிறேன். முதல் நூற்றாண்டுக்கு பிறகு கிறிஸ்தவம் விழுந்து போனதற்கு காரணம் இந்த ஜென்யூன் ப்ரீச்சர்ஸ்னு கொஞ்சம் பேர் எந்திரிப்பாங்க, இனிமேல் வருவாங்க பாருங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அப்படின்னா என்ன, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். ஆனாலும் அல்ல. ஆமென் சொல்லுவோம், வாசிப்போம். ரோமர் 4:6. அந்தப்படி கிரியைகள் இல்லாமல், எல்லாம் சொல்லுங்க, அந்தப்படி. வாசிங்க. கிரியைகள் இல்லாமல், கிரியைகள் இல்லாமல். கிரியை வேணுமா வேணாமா? இல்லை, ரெண்டும் சமநிலையாக வந்து நீங்கள் இதை சேர்க்கணும். தப்பு சொல்லிடுறீங்க, எல்லாமே தப்புன்னு சொல்ல, இந்த வார்த்தை மட்டும் தப்புன்றேன் நான். கிரியைகளை கிருபையோட சேர்க்கவே கூடாது. காலையில் எந்திரிக்கிறேன், நான் நீதிமானா தான் எந்திரிக்கிறேன், கை தட்டுங்க அவருக்கு. ஆமென் 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 ஆமென். சார், கிரியை என்று ஒன்று இருக்கும் என்றால் அவர் செய்து முடித்ததை நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க, அது மட்டும்தான் என் வேலை. நான் கிரியையே இல்லாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றேன்ல, அதுதான் கிரியையே. கிரியை இல்லாமல். அடுத்து வாசிங்க, முந்திர வசனம் வாசி. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே பாவியை எப்படி நீதிமான் ஆக்குறாராம்? கிரியை இல்லாமல். ஹலோ, மறந்துடாதீங்க. யாராவது கிரியை பேசினா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கிரியை வேற, நற்கிரியை வேற. ஆமா, வெச்சிக்கப்பட்டதுனால அன்பினால கிரியை செய்கிற அவுட் ஆஃப் லவ்ல நீங்க பண்றதுக்கு பேரு கிரியையே கிடையாது. போதகர்கள் மைல்டா கொடுப்பாங்க, தீர்க்கதரிசிகள் ஷார்ப்பா கொடுப்பாங்க. ஆமென். நான் பரவாயில்ல, எரேமியா ஏசாயெல்லாம் ரொம்ப கேவலமா பேசியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் நீதி அழுக்கான கந்தை. ரொம்ப அசிங்கமாக இருக்குல்ல? இப்படி சொன்னாதான்டா இனிமேல் சுயநீதினே நீ பேச மாட்ட, ஏன்னா உன் சுயநீதி அவ்வளவு அழுக்கானது. என்ன சுயநீதி பேசுற? சுயநீதின்னு ஞாபகம் வரும்போதெல்லாம்
ஆமாம் உனக்கு ஞாபகம் வந்துக்கணும்.